அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு நா. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 27. குழைக்காதன் திரும்பி வந்தான். கோட்டாற்று படைத்தளத்தின் பிரம்மாண்டமான முரச மேடையில் நின்று கொண்டு கண்களின் எதிரே கடல் போல் பறந்து தோன்றும் படை அணிவகுப்பை பார்த்து கொண்டிருந்த தளபதி வல்லாளத்தேவன் படைக்கோட்டத்தின் வாசலில் ஆபத்துதவிகள் தலைவனின் உருவத்தை பார்த்ததுமே பரபரப்படைந்தான். அவனை சந்தித்து அவன் கொண்டு வரும் விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற ஆவலினாலும் பரபரப்பினாலும் ஒரு கணம் தன் நிலை, தான் நின்று கொண்டிருந்த சூழல் எல்லாவற்றையும் மறந்துவிட்டான் தளபதி. அப்படியே இறங்கி ஓடிப்போய் குழைக்காதன் கொண்டு வரும் செய்திகளை அங்கேயே அவனை நிறுத்தி தெரிந்து கொண்டு விட வேண்டும் போலிருந்தது. பல்லாயிரக்கணக்கான படை வீரர்கள் தனக்கு மரியாதை செய்வதற்காக கூடி அணிவகுத்து நிற்கும் சூழ்நிலையை உணர்ந்து அப்படி இறங்கிச் செல்லாமல் சமாளித்து கொண்டான். பெரிய சூழ்நிலைகளில் சிறிய ஆசைகளை அடக்கிக் கொள்ளத்தான் வேண்டி இருக்கிறது. முரச மேடை மேல் தன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த படையணி தலைவர்களில் ஒருவனை குறிப்பு காட்டி அருகே அழைத்தான். அதோ வாயிற்புறமாக குதிரையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருக்கும் ஆபத்துதவிகள் தலைவனை நேரே இங்கே அழைத்து வா என்று சொல்லி அனுப்பி வைத்தான். அவன் மேடையிலிருந்து இறங்கி வேகமாக வாயிற்பக்கம் நடந்தான். அந்த மாபெரும் அணிவகுப்பின் நடுவே அசையாது நிற்கும் சிலைகளை போன்று வரிசை வரிசையாக நிற்கும் வீரர்களை பகிர்ந்து கொண்டு ஒரே ஒரு ஆள் நடந்து சென்றது நெற்குவியலினிடையே ஒரே ஒரு எறும்பு ஊறுகிற மாதிரி தெரிந்தது. உயரமான மேடை மேலிருந்து பார்க்கும்போது தளபதிக்கு அப்படித்தான் மனதுக்குள் உவமை தோன்றியது. அத்தனை ஆயிரம் வீரர்களின் கூட்டத்தில் மூச்சு விடுகிற ஓசையாவது கேட்க வேண்டுமே, அவ்வளவு அமைதி. தளபதி என்ற ஒரு மனிதனுக்கு அத்தனை மனிதர்களும் கட்டுப்பட வேண்டி இருக்கிறது. அவனுடைய ஒரு சுட்டு விரலின் அசைவுக்கு கூட அந்த கூட்டத்தில் விளைவு உண்டு. இதை நினைத்து கொண்ட போது திடீரென்று தான் மிக மிக பெரியவனாக மாறி உயர்ந்து விட்டது போலவும், அந்த உயரத்தின் நீண்ட நிழலில் மகா மண்டலேஸ்வரர் என்ற அறிவின் கூர்மை சிறியதோர் அணுவாய் தேய்ந்து குறுகி மங்கி மறைந்து விட்டது போலவும் ஒரு பொய்யான பூரிப்பு ஏற்பட்டது. ஒரே ஒரு கணம்தான் அந்த பூரிப்பு நிலைத்தது. அடுத்த கணம் ஆழங்காண முடியாத மகா மண்டலேஸ்வரரின் அந்த கண்களும் ஒரு திசையை பார்த்து கொண்டிருந்தாலும் 8 திசையை உணர்ந்து கொள்ளும் பார்வையும் ஒரு வெளியில் பெரியாதாக தோன்றி அவன் சிறுமையை அவனுக்கு நினைவுபடுத்தின. தென்பாண்டி நாட்டின் எத்தனையோ ஆயிரம் வீரர்களுக்கு வாய் கட்டளையிடும் அவனை வாய் திறவாமல் கண் பார்வையாலேயே நிற்கவும் நடக்கவும் செயலாற்றவும் ஏவுகிற அரும்பெரும் ஆற்றல் அந்த இடையாற்று மங்கலத்து மலை சிகரத்தினிடம் இருந்தது. மனதை தடுக்க முயன்றாலும் முடியாமல் மறுபடியும் மறுபடியும் அவன் சிந்தனை இடையாற்று மங்கலம் நம்பியையே சுற்றி கொண்டு மலைத்தது. ஆபத்துதவிகள் தலைவனை கூட்டிக் கொண்டு வர வாயிற்புறம் சென்றவன் கூட்டிக் கொண்டு வந்துவிட்டான். நெடுந்தூரம் பயணம் செய்து வந்த அலுப்பும் களைப்பும் குழைக்காதனிடம் தெரிந்தன. அலைந்து தெரிந்து வந்தவன் முகத்தில் காணப்படும் ஒரு கருமை அவன் முகத்தில் பதிந்து ஒளி மங்கி இருந்தது. மேடையில் ஏறி அருகில் வந்து தளபதியை வணங்கினான் அவன். நேரே அங்கிருந்துதான் வருகிறீர்களா? தளபதி கேட்டான். ஆம் என்பதற்கு அறிகுறியாக குழைக்காதனின் தலை அசைந்தது. அந்த இடத்தில் பொதுவாக எல்லோரும் காணும்படி நின்று கொண்டு குழைக்காதனிடம் ஒரு அந்தரங்கமான செய்தியை பற்றி விசாரிப்பது நாகரீகமற்ற செயலாகும் என்று தளபதிக்கு தோன்றியது. குழைக்காதரே, கொஞ்சம் இப்படி என் பின்னால் வாருங்கள் என்று குறிப்பாக மெதுவான குரலில் கூறிவிட்டு முரச மேடையின் பின்புறத்து படிகளில் இறங்கி ஆயுத சாலையை நோக்கி நடந்தான் வல்லாளத்தேவன். குழைக்காதனும் மௌனமாக அவனை பின்பற்றி படியிறங்கி சென்றான். அந்த 2 பேர்கள் படியிறங்கி நடந்து செல்லும் திசையில் அங்கே கூடியிருந்த வீரர்களின் பல ஆயிரம் விழி இணைகளின் பார்வைகள் லயித்து பதிந்தன. ஆயுத சாலையின் தனிமையான ஒரு மூலையில் வந்து தளபதியும் குழைக்காதனும் நின்றார்கள். குழைக்காதரே, ரகசியமான செய்திகளை பொதுவான இடங்களில் பேசுவது காய்ந்த வைக்கோற் போரில் நெருப்பை பத்திரப்படுத்தி வைக்க முயல்வது போல் மடமான செயல். சில சந்தர்ப்பங்கள் நம்மை தவறாக பயன்படுத்தி கொண்டுவிடும். அதனால்தான் இவ்வளவு முன்னெச்சரிக்கை. சரி, நீங்கள் போன காரியம் என்ன ஆயிற்று? அதை பற்றி சொல்லுங்கள். ஆவது என்ன? இந்த வினாடி வரை எல்லாம் சரியாகத்தான் நடைபெற்றிருக்கின்றன. இனிமேல் எப்படியோ காரியத்தை முடித்துக்கொண்டு
வெற்றியை நம்முடையதாக்கி கொண்டு வர வேண்டிய திறமை தங்கள் திருத்தங்கையாரின் கைகளில் இருக்கிறது. நீங்கள் எதுவரை உடன் சென்றிருந்தீர்கள்? விழிஞம் வரை நானும் கூட போயிருந்தேன். அவர்களுடைய கப்பலில் தங்கள் தங்கையார் ஏறிக்கொள்கிற வரை மறைந்திருந்து பார்த்துவிட்டுதான் திரும்பினேன். தங்கள் கப்பலில் ஏறக்கூடாதென்று அவர்கள் மறுக்கவில்லையா? மறுக்கவில்லையாவது அவர்களாவது மறுக்காமல் விடுவதாவது? மகாமண்டலேஸ்வரருக்கு மதிய அமைச்சன் போல் திரிகிறானே அந்த குட்டையன், அவன் தங்கையாருக்கு இடமில்லை என்று கடைசி வரையில் சாதித்து விட்டான். அடடே, அப்புறம் எப்படி இடம் கிடைத்தது? நேர்மையாக இடம் கிடைக்கவில்லை. அவர்கள் பார்க்காத நேரத்தில் தங்கள் தங்கையார் கப்பலின் கீழ்த்தளத்தில் ஏறி ஒளிந்து கொண்டு விட்டார்கள். கப்பல் புறப்படுகிறவரை நான் மறைந்திருந்து பார்த்துவிட்டுதான் வந்தேன். விழிஞத்தில் புறப்பட்டவன் நேரே இங்கே குதிரையை விரட்டி கொண்டு வந்து சேர்ந்தேன். குழைக்காதரே, என் தங்கையின் நான் வேடத்தை பார்த்து மகிழும் வாய்ப்பு எனக்கு கிடைக்காமற் போய்விட்டதே என்று இந்த நெருக்கடியான நிலையிலும் எனக்கு சிறிது மனக்குறைவு உண்டாகத்தான் செய்கிறது என்று சொல்லிவிட்டு சிரித்தான் தளபதி. மகா சேனாபதி அப்படி ஒரு குறையை உணர வேண்டியது அவசியம்தான். ஏனென்றால் தங்கள் உடன் பிறந்த தங்கையார் அவ்வளவு தத்ரூபமாக ஆண் வேடத்தோடு பொருந்தி காட்சியளிக்கிறார்கள். அவர்கள் அந்த மாறு வேடத்தோடு அன்றிரவு அரண்மனை தோட்டத்தில் வந்து என் முன் நின்ற போது எனக்கே அடையாளம் புரியவில்லையே. மிக அருமையாக நடிக்கிறார்கள். விழிஞத்தில் அந்த குறுந்தடியனுக்கும் மகாமண்டலேஸ்வரரின் புதல்விக்கு முன்னால் ஆண் வேடத்தோடு தங்கள் தங்கையார் சிரித்து பேசிய சீரை பார்த்து அடியேன் அயர்ந்து போனேன். என்ன செய்யலாம்? வேடம் போட்டு நடித்து பிறரை ஏமாற்றி வாழ்வதெல்லாம் அறத்தின் நோக்கத்தில் பாவம்தான். சில சமயங்களில் வாழ்வதற்கு பொய்யாக நடிக்க வேண்டியிருக்கிறது. நடிப்பதற்காகவே வாழ்கிற வாழ்வை மகாமண்டலேஸ்வரரை போன்றவர்களே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் மகாமண்டலேஸ்வரரை பற்றி பேச்சு எடுத்ததும் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இப்போது அரண்மனையின் எல்லா அரசியல் காரியங்களும் அவர் பொறுப்பில் தான் நடக்கின்றன. அதங்கோட்டாசிரியர், பவழக்கனிவாயர் எல்லோரும் ஊருக்கு போய்விட்டார்கள். மகாராணியாருடைய நினைவுகள் எல்லாம் சமய தத்துவங்களில் திரும்பி இருக்கின்றன. குற்ற தலைவர்கள் இருந்தாலாவது ஏதாவது கேள்வி கேட்டு அவர் மண்டையில் குட்டிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களும் திரும்பி வந்து விட்டனர். கரவந்தபுரத்துக்கு செய்தி அனுப்புவது, வடதிசை போர் நிலவரங்களை கண்காணிப்பது எல்லாம் மகாமண்டலேஸ்வரரே பார்த்து செய்கிறார். செய்யட்டும், நன்றாக அவரே முழு சர்வாதிகாரமும் நடத்தட்டும். நான் ஒருவன் அங்கே இருந்தால் தனக்கு இடையூறாக இருக்குமென்றோ என்னவோ என்னையும் படை ஏற்பாடுகளை கவனி என்று இங்கே அனுப்பிவிட்டார். எதற்கெடுத்தாலும் மகாராணி கூட அவர் பக்கமே தலையசைக்கிறார். ஒவ்வொரு வீட்டிலும் நாய்களை காவலுக்கு மட்டும்தான் வைத்துக் கொள்வார்கள். குளிப்பாட்டி மஞ்சள் தடவி மரியாதை செலுத்துவதற்கு பசுமாட்டை வைத்திருப்பார்கள். தளபதி வல்லாளத்தேவன் தாழ்வு மனப்பான்மையோடு பேசினான். தகுதியார் பெரியவர்கள் தங்களை விட தாழ்ந்தவர்களிடம் பலவீனமான சமயங்களில் மனம் திறந்து தங்களை தாழ்வாக சொல்லிவிட நேர்ந்தால் அதை கேட்பவர் பதில் கூறாமல் அடக்கமாக இருந்து விடுவதுதான் அழகு. ஆபத்துதவிகள் தலைவன் அந்த மாதிரி தளபதிக்கு பதில் கூறாமல் அடக்கமாக நின்றான். சிறிது நேரம் அமைதியில் கழிந்தது. எதையோ சிந்தித்துக் கொண்டிருப்பது போல் நின்ற தளபதி திடீரென்று முகபாவத்தை மாற்றிக்கொண்டு, பரவாயில்லை, மகாமண்டலேஸ்வரர் அரண்மனையில் இருந்ததும் குழல்வாய்மொழி, நாராயணன் சேந்தன் ஆகியோர் தெற்கே இருந்து இடையாற்று மங்கலத்துக்கு திரும்பும் முன் நீங்கள் அங்கே போய் ஒரு காரியத்தை சாதித்து கொண்டு வர வேண்டும். இடையாற்று மங்கலம் தீவில் வசந்த மண்டபத்துக்கு அருகில் விருந்தினர் மாளிகைக்கு கீழே ஒரு நிலவரை உண்டு. அதில் ஏராளமான ஆயுதங்களை மகாமண்டலேஸ்வரர் சேர்த்து வைத்திருக்கிறார். எப்படியாவது அவற்றை இங்கே கிளப்பிக் கொண்டு வந்துவிட வேண்டும். பரம ரகசியமாக இதை செய்யுங்கள். வேண்டிய ஆட்களையும் கூட்டிக் கொள்ளுங்கள். அறிவு தங்கி இருக்கிற இடத்தில் ஆயுதங்களும் தங்க வேண்டாம் என்றான் தளபதி வல்லாளத்தேவன்.